ஓம் நமச்சிவாய நமக. குலச்சிறை நாயனார் சைவ சமயத்தில் போற்றப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவராவார். இவர் பாண்டிய மன்னனான நின்றசீர் நெடுமாறனின் கூன் பாண்டியனின் முதலமைச்சராக பணியாற்றினார். சுந்தரமூர்த்தி நாயனாரால் தனது திருத்தொண்ட தொகையில் பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியன் என்று சிறப்பித்து பாடப்பட்ட பெருமைக்குரியவர். பாண்டிய நாட்டின் மணமேற்குடியில் பிறந்தார். தற்போது அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. பிராமணர் அல்லாத உயர்குடியில் பிறந்தார். அறிவு கூர்மை, சிறந்த நிர்வாகத்திறன் மற்றும் எல்லையற்ற சிவபக்தி கொண்டிருந்தார். சிவனடியார்கள் சாதி குணம் எதையும் பாராது அவர்கள் நல்லவரா கெட்டவரா என்று ஆராயாமல் அனைவரையும் சிவனாக கருதி வணங்கினார். தினமும் சிவனடியார்களை தன் இல்லத்துக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி உபசரிப்பதை முதன்மை கடமையாக கொண்டிருந்தார். இவருடைய உயர்ந்த அடியார் தொண்டை கண்டு வியந்தே சுந்தரர் இவரை பெருநம்பி என்று அழைத்தார். இவருடைய தகுதியைக் கண்டு பாண்டிய மன்னன் இவரை தன் தலைமை அமைச்சராக நியமித்தான். அக்காலத்தில் பாண்டிய மன்னனும் அந்நாட்டு மக்களும் சமண சமயத்தை தழுவியிருந்தனர். ஆனால் முதலமைச்சர் குலச்சிறையாரும் பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியாரும் மட்டுமே மறைமுகமாக சைவ சமயத்தை பின்பற்றி வந்தனர். மதுரையில் சமணர்களின் ஆதிக்கத்தை ஒடுக்கி சைவத்தை மீண்டும் நிலைநாட்ட மங்கையர்க்கரசியாருடன் இணைந்து திருஞான சம்பந்தி மூர்த்தி நாயனாரை மதுரைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். மதுரைக்கு எழுந்தருளிய சம்பந்தரை எல்லையிலேயே விழுந்து வணங்கி மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். சமணர்கள் சம்பந்தரின் மடத்திற்கு தீ வைத்தனர். பின்னர் மன்னன் வெப்பு நோயை தீர்க்கும் போட்டியிலும் அனல்வாதம் புனல்வாதம் ஆகியவற்றிலும் சமணர்கள் தோற்றனர். வாதில் தோற்ற சமணர்கள் தாங்கள் முன்பு சவாலிட்டபடியே கழுமரம் ஏறினர். இதன் விளைவாக கூன்பாண்டியனின் நோய் நீங்கி அவன் நின்றசீர் நெடுமாறன் என்ற பெயர் பெற்று மீண்டும் சைவ சமயத்திற்கு மாறினான். பாண்டிய நாடு முழுவதும் சைவம் தழைத்தோங்கியது. வாழ்நாள் முழுவதும் சிவப்பணியும் அரசாங்க பணியும் செம்மையாக செய்து இறுதியில் சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தன்று இவருடைய குருபூஜை அனைத்து சிவாலயங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாரை ஒட்டக்கூத்தரும் பெருநம்பி என்று குலச்சிறையாரை குறிப்பிட்டு அவர் சைவத்துக்கு ஆற்றிய பெரும் பங்களிப்பை பாராட்டியுள்ளனர். குலச்சிறை நாயனாரை சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றுகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மாணிக்கவாசக பெருமானால் கட்டப்பட்ட ஜெகதீஸ்வரர் கோவில் உள்ளது. இளமை முதற்கொண்டே இந்த கோவிலில் உள்ள சிவபெருமானை தான் இவர் வணங்கி பக்தியோடு வளர்ந்தார். பதவியின் செருக்கு இன்றி இறைப்பணியே பெரிது என்று வாழ்ந்தவர் மன்னனையும் மக்களையும் நல்வழிப்படுத்தி பாண்டிய நாட்டில் மீண்டும் திருநீற்று நெறியை பரவ செய்த பெருமை குலச்சிறை நாயனாரியே சாரும். சிவனடியார்களுக்கு அமுதிட்ட அமுத சுரபி திருஞான சம்பந்த பெருமானின் அருளுக்கு பாத்திரமான 63 நாயன்மார்களில் ஒருவர் குலச்சிறை நாயனார். பாண்டிய மன்னன் சமண மதத்தின் மீது பற்று கொண்டிருந்ததால் சைவ மதத்தை வெறுத்த போது மன்னனுக்கு தெரியாமல் மறைவாக பல சைவர்களை காத்து வந்தார். குலச்சிறை நாயனார் தனது செல்வம் முழுவதையும் அடியார்களுக்கு உணவு அளிப்பதில் செலவழித்தால். எனவே நாமும் அன்னதானம் செய்வது மிக புண்ணியமான செயலாகும். நன்றி.